மகாலய அமாவாசை 2025. இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்க. வருடத்தில் வரும் முக்கியமான 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாகும். மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும், மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும். மகாலய அமாவாசை அன்று மிக முக்கியமான 5 விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும். இதன் காரணமாக பலவித துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:03 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 வரை அமாவாசை திதி உள்ளது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி, யமலோக துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும். இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி, நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவார்கள். இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், சுபகாரிய தடைகள், பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இதனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய 5 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1. எள்ளும் தண்ணீரும் இறைத்தல். மகாலய அமாவாசை அன்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம், சிரார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிப்பதும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும். நம்முடைய 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். பிண்ட தானம். தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்ட தானம். 3 தலைமுறை முன்னோர்கள் அல்லது 21 தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள், நெய், தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கரைக்க வேண்டும். மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்ட தானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள், வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும். முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்ட தானம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும். 3. தானங்கள். உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள், வயதானவர்கள் ஆகியோருக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும். ஆடைகள், பணம் போன்றவை தானமாக அளிப்பதும் சிறப்பு. இது முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்தியடைய வேண்டும் என நினைத்து இந்த தானம் செய்யும்போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள். காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு 4 தீபம் ஏற்றுவது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும். மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை, ஆன்மாக்களுடன் தொடர்பை குறிப்பதாகும். முன்னோர்களின் படத்தில் முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும். 5. மந்திர ஜபம். மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். அல்லது கருட புராணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாம். நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனை, முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும். இதனால் அவர்களின் மனமும் மகிழும். வாழ்க வளமுடன். இந்த முறையில் மகாலய அமாவாசையை விரதம் மேற்கொண்டு அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்க வளமுடன்.